விசேட செய்தி ஒன்றோடு உங்களை இணைத்துக் கொள்கின்றோம். இஸ்ரேலின் வான் தாக்குதலிலே மொத்தமாக 644 பலஸ்தீனத்தினுடைய விளையாட்டு வீரர்கள் உயிரிழந்திருக்கிறார்கள். இவர்களிலே 359 கால்பந்து வீரர்கள் அடங்குகிறார்கள். இவைகள் தொடர்பான விரிவான தகவல்களை வழங்குவதற்காக இணைந்து கொள்கிறோம். அன்பான நேயர்களே, பலஸ்தீன் மீதான இஸ்ரேல் தாக்குதல்கள் காரணமாக இதுவரை மொத்தம் 45,206 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். கடந்த 14 மாதங்களில் மாத்திரம் இவைகள் அனைத்துமே இஸ்ரேலினுடைய தாக்குதல்களில், குறிப்பாக இஸ்ரேலினுடைய வான் தாக்குதல்களில் தான் அதிகமானோர் உயிரிழந்திருக்கிறார்கள். இவர்களிலே 644 பேர் விளையாட்டு வீரர்கள் என்று அறியப்படுகிறது. அவர்களிலே 359 பேர் பிரசித்தமான கால்பந்து வீரர்கள் என்று அழைக்கப்படுகிறது. பலஸ்தீனிலே கால்பந்து என்பது மிக பிரசித்தமான ஒரு விளையாட்டு. அதே போலத்தான் இந்த தகவல்களை வழங்கி இருக்கிறது கால்பந்து சம்மேளனம். பலஸ்தீனினுடைய 91 பேர் இவர்களிலே சிறுவர்கள் என்று குறைந்தளவு மதிப்பீட்டிலே கூறப்படுகிறது. சிறுவர்களாக இருக்கக்கூடிய விளையாட்டு வீரர்களும் இதில் அடங்குகிறார்கள் என்று தெரிய வருகிறது. இதில் மிக முக்கியமாக கவனிக்கப்பட வேண்டிய ஒரு விடயம் இருக்கிறது. பலஸ்தீனிலே உத்தியோகபூர்வமாக விளையாட்டு வீரர்கள் என்று கண்டறியப்பட்ட வீரர்கள் தான் இவர்கள். அவர்களே இப்படி கொலை செய்யப்பட்டிருக்கக்கூடிய நேரத்திலே கால்பந்து வீரர்கள் எங்கே அவர்கள் தீவிரவாதிகளாக உங்களுக்கு சித்தரிக்கப்படுகிறார்கள் என்பது புரியவில்லை. உண்மையிலேயே இஸ்ரேல் ஒரு நவீனமான இராணுவம் என்று அவர்களே சொல்லிக் கொள்கிறார்கள். ஆனால் ஆயுதமேந்தியவர்களுக்கும் நிராயுதவாணிகளுக்கும் வித்தியாசம் தெரியவில்லையா, அல்லது விளையாட்டு வீரர்களுக்கும் போராளிகளுக்கும் இடையிலான வித்தியாசத்தை அவர்களால் உணர முடியவில்லையா என்ற கேள்வியை எழுப்புகிறது. இது மிக பெரிய ஒரு விடயம், கேவலமான விடயம் என்று கடந்துவிட்டு செல்ல முடியாது. இது சர்வதேச போர் விதிகளை மீறுகின்ற ஒரு செயல்பாடு. அதாவது விளையாட்டு வீரர்கள் மற்றும் நிராயுதபாணிகள், வயோதிபர்கள் மற்றும் போரிலே கலந்து கொள்ளாத அப்பாவி மக்கள், இவர்களை கொலை செய்வது என்பது என்ன யுத்த தர்மத்தின் கீழ் வருகிறது என்பது தெரியவில்லை. இஸ்ரேலினுடைய சாதாரண பொதுமகன் ஒருவன் கொல்லப்படுகின்ற போது, அல்லது அவர் உயிருடன் பிடித்துச் செல்லப்படுகின்ற போது அவர்களுக்கு அதனுடைய வலி வேதனை புரிகிறது. ஆனால் 45,000 கடந்து விட்ட, இன்னும் 5,000 தாண்டினால் அரைச்சதத்தை எட்டுகின்ற பொதுமக்களினுடைய உயிர்களினுடைய இழப்பு என்பது அவர்களுக்கு ஒரு விடயமாகவே தெரியவில்லை. இல்லை, நான் கேட்கிறேன், சர்வதேசத்தில் இதற்காக குரல்களை எழுப்புவதனால் அங்கே விமான தாக்குதல்கள் நிறுத்தப்பட்டு விட்டனவா? இல்லை. அமெரிக்கா போன்ற உலகத்தினுடைய மிக பலமான நாடுகள் இத்தனை ஆயிரம் மக்கள் கொல்லப்பட்டதன் பிற்பாடும் இதனை வெறுமனே ஒரு விடயமாக கடந்து செல்கிறதா என்றால், உண்மையில் அவர்கள் நவீனத்தை எங்கு காண்கிறார்கள் என்ற கேள்வி எழுகிறது. நவீனம் அல்லது மேற்குலக சிந்தனை என்பது ஒரு மனிதனுடைய உயிரிழப்பில் அவர்களுடைய சந்தோஷம் தங்கி இருக்கிறதா என்று என்ன தோன்றுகிறது. அதாவது ஆயுதம் ஏந்தியவர்களோடு தான் நீங்கள் போராட வேண்டும். ஆயுதம் ஏதாந்த நிராயுதவாணிகளோடு போரிட்டு அவர்களை உயிர் மாய்த்து விடுவதிலே உங்களுக்கு என்ன சந்தோஷம் இருக்கிறது என்பது தெரியவில்லை. இந்த அப்பாவி விளையாட்டு வீரர்கள், அவர்கள் விளையாட்டை அவர்களுடைய உத்தியோகபூர்வ விடயமாக கொண்டு இயங்கியவர்கள். அவர்கள் உங்களுக்கு என்ன தவறு செய்தார்கள்? அவர்களோடு நீங்கள் பல பரீட்சை நடாத்த வேண்டுமானால் அவர்களோடு களத்தில் சந்திக்க வேண்டும். விளையாட்டு வீரர்களை, உங்களுடைய விளையாட்டு அணி இருக்கிறது, அனுப்புங்கள், சந்தித்துக் கொள்ளட்டும். அவர்களையும் இனம் தெரியாத இந்த தாக்குதல்களிலே அவர்களும் உள்வாங்கப்பட்டிருக்கிறார்கள் என்பது மிக வேதனையாக இருக்குது. இந்த தரவுகள் ஓரிரு வரல 600க்கும் மேற்பட்ட விளையாட்டு வீரர்கள், மிகப்பெரிய ஒரு நாட்டினுடைய வளம், அது இல்லாமல் செய்யப்பட்டிருக்கிறது என்பது மிக வேதனையாக இருக்கிறது. தொடர்ந்து இணைந்திருங்கள் அன்பான நேயர்களே.